முழுக்க முழுக்க இவங்க குடும்பம் மட்டுமே வந்து கட்டின வீடு. மழைநீர் சேகரிப்பு அப்படின்றத இவங்க வந்து முழுமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தண்ணி வந்து மழை நனைக்கு தண்ணி சேமித்து வச்சு தொட்டியில் வச்சுருக்குறோம். அதுக்கு குடி தண்ணீரும் கரண்ட்டு இல்லை. அது வெளியில் வந்து எங்களுக்கு தேவையான இது ஒரு 10-15 குடம் இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு இந்த பண்டம் மாட்டு மாதிரி பண்ணிக்கிறது. இதுங்க இது குதிருங்க. இந்த நெல் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, இதிலேருந்து வந்து இதில் அப்படியே இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி, இது ஆக்சுவலாக ஃபில்டர். இதில் தான் அப்படியே பைப் வந்து இதுலேருந்து தகரம் போட்டு அதுக்கு தான் மணலும் கறியும் அது கீழே வந்து வலை போட்டிருக்கீங்க. கல்லும் மண் வச்சுருக்கேன். கல் வச்சுட்டு ஏன்னா வெறும் மண் வச்சோம்னா கரைஞ்சிடும், இல்லை அப்படியே விழுந்துடும்ல. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கல காடுகளுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குங்க. இன்னொரு பாருங்க. சரி வேஸ்ட் பண்ணாதீங்க. வரப்பு இது என்னங்க? தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஐஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் எடுத்ததுலேயே முற்றிலும் வேறுபட்ட ஒரு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் ஒரு வில்லேஜ், அதாவது கிராமங்கள் ஃபுல்லாகவே தற்சார்பாக இருந்து கூட பார்த்துருக்கோம். இங்கே ஒரு குடும்பம் இருக்கிற சிட்டியெல்லாம் விட்டுட்டு தனியாக வந்து தற்சார்போடு இருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டு தான் இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தோம். அண்ட் இந்த ஃபேமிலி ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எப்படி தற்சார்பாக இருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஒரு குடும்பம் இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து தற்சார்பாக இருக்க முடியும், சேகரிப்புனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்த முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம யார் கூட வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கோவை அவுட்டோர்ஸ் அவர் கூட வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் தான் இந்த ஃபேமிலியை வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி வருது, என்ன வருது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுமுகைக்கு பக்கத்தில் இரும்புரை அப்படிங்கிற ஒரு இடத்துல இதயவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இதயவனம் அப்படிங்கிறது அந்த இடத்தோட பேருங்க, சரிங்களா? பெங்களூரில் போயிடுவோமாங்க. எனக்கு 2 பக்கம் காலை வேற எட்டல. முள்ளு அம்மா பாருங்க, ரோட்லேருந்து இது சிங்கிள் ரோடு மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம், ஒன்றுமே இருக்காதாட்டு தோட்டத்துக்கு போக மாட்டேங்குன்னு. இதுக்குள்ள ஒரு ஊரே இருக்குது. ஆமாம், இதயவனம் அவருடைய ஏரியா தான் நட்டுருக்கேன். ஆமாம் இல்லை, இங்கே இதயவனம் அதே போட்டுருப்பாரு. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதயவனம் இல்லைங்க, ரெசார்ட் மாதிரி ஏதோ கட்டி போய் பண்ணியிருப்பாங்க போல. இதுதான் நினைக்கிறேன் வீடு. எது சொல்கிறீங்க? இதான் அங்கே இருக்கிறது தான் வீடு நினைக்கிறேன். அங்கே ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல. இறங்க. ஏம்மா
ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நீங்கள் பார்க்குறது இவங்க முழுக்க இவங்க குடும்பம் மட்டுமே வந்து கட்டின வீடு. இந்த வீட்டில் இருந்து தண்ணியை வந்து சேகரித்து வைக்கிறாங்க. இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மழைநீர் சேகரிப்பு அப்படின்றத இவங்க வந்து முழுமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதிலேருந்து அந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு 10,000 லிட்டர் வந்து நிலத்தொட்டின்னு சொல்லுவோம். அதில் வந்து தண்ணியை சேமித்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி கோடை காலங்களில் அதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீட்லேயும் அதே மாதிரியே பைப் லைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறேன். நீங்கள் என்ன பேட்டி இருக்கீங்க? அது நாங்கள் வந்து 4 வருஷம் பழனிசாமிங்க. அவர் இளங்கோன்னா இவங்க ஒன்று பையன் மகனும் பெற்றாருக்கு பிறகு முதல் பிடிச்ச இது கொஞ்சம் பூமி காடு வாங்கி இது பண்ணணும் அப்படிங்கிற ஆரம்பத்துலேயே இருந்தோம். பையனுக்கு படிக்கிற போதே அப்புறம் படித்து வேலைக்கு போய் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் நிலம் வாங்கி அப்புறம் இந்த மாதிரி வீடு சச்சாப்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் இந்த 4 வருஷமாக அப்படித்தான் குடித்தனம் குடும்பம் போயிட்டுருக்குது. தேவையான இது வந்து மழை இதில் தான் பாதிக்கிறோம். இங்கே இருக்கிறத வந்து மிளகாய் செடி இருக்குது, கத்திரி செடி இருக்குது, வாழை இருக்குது, அப்புறம் மற்ற பொருட்களில் இல்லாத பொருட்கள் போய் வாங்கிக்கிறோம். கரண்ட்டு இல்லை, அது இந்த சோலார் மட்டும் எரியும், ஒரு லைட் எரியும். தண்ணி வந்து மழை நனைச்சி தண்ணி சேமித்து வச்சு தொட்டியில் வச்சுருக்குறோம். அப்போ அதுதான் குடி தண்ணீரும் குடிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோட்டிக்கு எல்லாமே அதுதான் யூஸ். மழை தண்ணி வந்து தொட்டி ஒரு 10,000 லிட்டர் கொட்டி கட்டிக்கிறோம். சரிங்க. அது ரோட்டு வழியே தண்ணி இறக்கி அதில் தண்ணி சேமித்து இருக்கிறோம். அப்புறம் அதை சேமித்து அந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்டு துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுறது அதுதான். முழுக்க இந்த 4 வருஷம் மழையை நம்பி தான் பண்ணியிருக்கோம். சாப்பிட்ற பொண்ணுகளை வந்து நெல்லெல்லாம் விளைய வைக்க முடியாது, அரிசி பருப்பு இதெல்லாம். ஏதோ இந்த தாவணங்கள் உணவு பண்டங்கள் அப்படின்னா பிரண்டை, கீரை, அப்புறம்
இந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரி இது ஒரு 5-6 இதுமாக நாங்களே குழம்புக்கு இது யூஸ் பண்ணிக்கிறோம். அது அப்புறம் அரிசி மட்டும் வாங்கிக்கிறோம், தேவையெல்லாம் இருக்குது போய் வாங்கிக்கிறோம். அரிசி பழங்க இது தக்காளி பழம் இதுக்கெல்லாம் செலவு இதெல்லாம் போய் வாங்கிக்கிறோம். இங்கே வந்து 5 வருஷம் ஆக போதும் பார்த்தாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் அது இங்கே தான் பிறந்தாங்க, இங்கே தான் பார்த்தாப்புல, இங்கே தான் இருந்தது. ஆனால் அது இப்போ வீட்டில் அவங்க மாமன் எங்கள் பையன் அவங்க மாமியார் இப்போ எங்கள் வீட்டுக்காரி இப்படி 2 பேரும் பார்த்தாங்க. குழந்தை பேர் ஆலமரத்து செல்வன். பையன் 2 வயசு. உங்கள் பேரன்? சரிங்க. ஒரு பொண்ணு நிலா, அவளுக்கு 8-9 மாதம் ஆச்சு. இங்கே என்ன வந்து இப்போ இது வறட்சியான இது மேட்டு பகுதி, அங்கே அதாவது வந்து இந்த மலை ஏரியாவில் வந்து அந்த கீழ்ப்புறமாக இருக்குது 4 மலை வேண்டாம் கூட இங்கே ஒரு 2 மலை தான் பெய்யும். மழை வந்து கம்மி தான். ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல சோளம் போட்டாலும் பன்னீர் ஊட்டிட்டு ஜாஸ்தி. சோளம் கடலை இது ஏதோ போட்டு வந்த புதுசில் 2 எடுத்தோம், 2 தாட்டு போட்டோம். அப்புறம் அது வந்து பன்னீர் ஊட்டியே தாங்க முடியாது விட்டுட்டோம். அப்புறம் இந்த 1 வருஷம் தொட்டி கட்டலாம்னா அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். சரி அப்படியே விட்டுட்டு அப்படியே இருக்கிறோம். எங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு அது அப்படியே ஒன்று இது பண்ணிகிட்ருக்குறோம். வெளியில் வந்து எங்களுக்கு தேவையான இது ஒரு 10-15 குடும்பம் இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன வேணும்னோ கொடுத்துட்டு இப்போ இந்த பண்டம் மாட்டு மாதிரி பண்ணிக்கிறது. அவங்க எண்ணெய் கொடுத்தா அவங்க தோட்டத்தில் விளையிறது ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க. தேங்காய் இப்போ எங்களுக்கு விளக்கெண்ணெய் கொடுக்கணும், அவங்க தேங்காய் எண்ணெய் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்குது. இப்போதைக்கு அப்படி இந்த 5 வருஷமாக அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து விளக்கெண்ணெய் தான் முழுக்க இங்கே என்ன இருக்கிறத நம்ம இல்லாத நம்ம தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும், தேங்காய் எண்ணெய் கொடுக்க முடியாது. தேங்காய் எண்ணெய் மரம்பத்தில் தான் கொடுக்க முடியும். இங்கே என்ன இருக்குதோ அதை கொடுப்போம். அரப்பு கொடுப்போம், சுண்டல் இது வெத்தலுக்கு அது கொடுப்போம். இந்த பிரண்டை இது எதோ போட்டால் எங்களால் என்ன முடியுதோ அதை தான் செஞ்சு இது சந்தைக்கெல்லாம் கொடுக்குறக்கும் வேறு இல்லை. அப்படி எச்சா இருந்தால் கொடுக்கலாங்க. எங்களுக்கு போக எங்கள் குடும்பத்துக்கு என்ன முடியுதோ முடிச்சுட்டு அப்புறம் அக்கட்ட இருக்கிற குடும்பத்துக்கு கொடுக்குறோம். அப்புறம் அது போக ஏதோ எச்சா இருந்தால் ஏதோ கேட்டாங்கன்னா இந்த பிரசவத்துக்குன்னு எண்ணெய் கொடுப்போம், விளக்கெண்ணெய். அது எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறோம், கொடுத்துருக்கோம். நவீன காலத்தில் போய் அங்கே இருந்தாவே 2 நாள் 1 நாள் தான் சரி. எப்போ இங்கே வரலாம்னு தான் தோணும். அங்கே இருக்கிறது வந்து 1 நாளுக்கு கூட அங்கே இருக்க முடியாது. ஆனால் அவியல் வந்து இங்கே இருந்தாலும் இங்கே இருக்க இந்த வெயில் போட்டுக்கு அவியலும் இருக்க முடியாது. மறுபடியும் அவியலுக்கு அங்கே போகலாங்க. அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி வேணும், தண்ணி வசதி வேணும், ஸ்பேன் காற்று இது மின்சாரம் இல்லாத அவியால் தூங்க முடியாது. நாங்களும் அப்படியே இருந்து பறக்க பாய் போச்சு. அப்படியே இதுவாகிட்டோம். அந்த 20 வருஷமாக பெட்ஷீட் மட்டும் போட்டு சொல்லக்கடி இது கட்டுனா போட்டு போவோம். அதுதான் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு செய்யறவங்களுக்கு ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. அதில் மின் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நெஞ்சு கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பட்டறையை அப்படித்தான், அதுவும் அப்படித்தான் பட்டறையை அதுவும் பண்ணுவாங்க. தறி நெய்யுவாங்க, அது பண்ணுவாங்க. எங்களால் என்ன முடியுதோ அதை நாள் செஞ்சுட்டு வர்றையோ அப்படி செஞ்சு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு இருந்துட்டு போவோம். இதெல்லாம் நாங்களே தான் கட்டினோம். இந்த தொட்டி, இந்த வீடு, இந்த கிணறு எல்லாம் நாங்களே கட்டினோம். நாங்களே இது பண்ணி அதுவும் கூட கட்டினோம். அது ஏதாவது நம்ம அந்த ஒரு 5 குடும்பம் இருக்குது. அவங்களால என்ன ஏதோ கொடுக்குறது அவங்களுக்கு பந்த மாட்டு ஏதோ பண்ணுறதுன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது நாம் செய்கிறோம். தெரியாத வேலையை போய் நாம் செய்ய முடியும். அந்த கல்லைக்கட்டு தூக்கி மேலே வேணும் வைக்க முடியாது. நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை தான் தூக்கி வைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் முழுக்க நாங்களே தான் பண்ணோம். இந்த வீடு எல்லாமே. அது என்னங்க பறன் மாதிரி போட்டிருக்கோம். அது பறன்னு அது குழந்தைகள்லாம் போய் ஏறி மேலே படுத்துக்கலாங்க. ஒரு 5 குடும்பம் மாறுறாங்களா ஃபேமிலியோட, அவங்க குடும்பங்கள் மேலே ஏறி படுத்துக்குவாங்க. அப்புறம் இந்த கருட்டுகள் போடுவாங்க, வேறு அங்கே பறனை இருக்குது அங்கே போய் படுத்துக்குவாங்க. அப்படி வராங்க இல்லைங்களா? வருவாங்க. தண்ணி வசதி இருந்ததுன்னா வருவாங்க. அது தண்ணி வசதி இல்லைனாலும் அவங்க வந்து பழக்கமாகி போச்சு. தண்ணி எப்படி சிக்கனமாக செய்யறது அப்படி செஞ்சு இது பண்ணிக்குவாங்க. இது போர் கிடையாது இல்லைங்களா? இல்லை, போர் கிடையாது, முழுசாக மழை தான். ஆமாம், கிணத்துல தண்ணி வற்றிடுச்சு. அதில் ஒரு 30 லிட்டர் தண்ணி சேமிச்சு இருக்குது. மழையை நம்பிட்டு இருக்கிறோம். அப்படியே ஒன்றும் இல்லைன்னாலும் அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஏதோ மழை வந்துடும். ஜூலையில் வரும் இல்லைங்களா? மழையுடைய இது வந்திருக்கு. ஒரு இதில் என்னங்க ஒரு கனவு மாதிரி ஒரு 75 பேர் இங்கே வந்து தங்க போகிறாங்க. மழையே இல்லை, நைட்லேருந்து தடை மழை இல்லை, தண்ணி வந்து லோடு வந்து ஊற்ற முடியல, நேரமாக இருக்குது. அந்த நைட்டே பிடிச்ச மழை அந்த தொட்டியே நிறைஞ்சு போச்சு. விளையாட்டு கூட தற்சார்பாக இருக்காங்க பாருங்க.
விளையாட்டு கூட தற்சாரமாக தான் இருக்காங்க பாருங்க. பாறை இது இருந்தது, அதை அப்படியே இதாக பண்ணி அதான் சரி நம்ம இல்லை நம்ம குழந்தை மட்டும் விளையாண்ட போதுமா, விளையாட்டு வரும்போது குழந்தைக்கு வந்ததுன்னா அது விளையாட்டுன்னு விளையாண்டு இது ஒரு பாறைங்க. இந்த பாறை சும்மா இருக்குது அப்படின்ட்டு அதை விளையாடுற பொருளாகவே மாற்றிட்டீங்க. பொருள் மாதிரி பண்ணிட்டோம், அவ்வளோதான். பரவாயில்ல. அந்த தண்ணி எங்கே தேக்கி வைக்கிறீங்க? தட்டி இங்கே தேக்கி வைக்கிறேன். மக்களே இது அவங்க வீடுங்க. இந்த வீடு முதல் கொண்டு இவங்களே தான் கட்டிட்டுருங்க. ஆமாம் பாருங்களேன். ஸோ அழகாக ஒரு பென் ஸ்டாண்டு பாருங்கள், மூங்கில்லையே இருக்குல்ல. அதான் கிச்சனுங்க. கிச்சன் இது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கத்தில் வீடு. வா, தொட்டில், பெரிய தொட்டில். வனவாசம். தமிழ் ரொம்ப பற்றாளராக இருப்பார்னு நினைக்கிறேங்க. ஆமாம், தமிழ் பற்றாளர். ஓ, தமிழ் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். இல்லை பேர் பேர் கேட்கும்போது தெரிஞ்சதுங்களே, ஆலமரத்து செல்வன். அதான் பாருங்க. தமிழ் பேர் இதுங்க இது குதிருங்க. குதிர். குதிர்னா அந்த காலத்தில் இந்த நெல் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லைங்க. இதுங்களா? இதுதான். இது நீங்களே செஞ்சதுங்களா? ஓ, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் செய்ய முடியும். அதான் இது வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க, செஞ்சது செஞ்சு கொண்டு வந்து பாருங்க. இது வந்து இவங்களே செஞ்சுருக்காங்க, நெல் மண்ணிலே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வெயிட் இருக்குங்க. அது மட்டும் வெயிட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் வெயிட் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்கு பாருங்க. இது இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கீங்களா இப்போ? அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, போட்டு வைக்கலாம். இந்த கடலை இதெல்லாம் போட்டு வைக்கலாம். சரி பாருங்க. கடலை இதெல்லாம் போட்டுக்கிறது. இது என்னதுங்க? இது எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். கண்ணெனத்தகும். இது என்னது? குழந்தைங்க வர்றாங்களோ, குடும்பம் இது வர்றாங்க, ஒரு 5 குடும்பம் இது வருவாங்க நேச்சுரலாக. அது படிப்பாங்க, எழுதுவாங்க. அந்த பொண்ணுங்க தான் எழுதிச்சுக்குதா அப்படி சொன்ன மாதிரி. அதாவது இந்த மலையை சுற்றி ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். நாங்கள் வர வழியில் இருந்துச்சுங்களா அந்த குடும்பங்கள் சொல்கிறீங்களா? அந்த குடும்பம் வந்து கலந்துக்கலாம், இல்லை வெளியிலேருந்தும் வருவாங்க. வெளியிலேருந்து வருவாங்க. சரி. இயற்கை சார்ந்த மாதிரி இருக்கிறவையோ அவைய வருவாங்க. சரி. நீங்கள் அது நல்லா இருக்கு பாருங்கள். 7 வண்ணங்கள், 7 நாட்கள், 7 கன்னிகள், 7 பரம்பரை. ஸோ அந்த கணவன் மனைவியில் ஆரம்பித்து பரன்பறை வரைக்கும். அதான் பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்களாட்டுருக்குங்க. பரன்பறை நல்லா இருக்கு பாருங்கள். இது இங்கே வெளியிலேருந்து வரவங்க தங்குறதுக்காகங்களா? இது இல்லை இங்கே தான் நீங்களே இருக்கீங்களா? இல்லை, வெளியிலேருந்து வெளியிருக்கிறது தங்குறது. இப்போது அங்கேருந்து வந்ததுன்னா அப்புறம் ஒரு 5 ரூபா வர்றாங்கன்னா அவங்களுக்கு கல்லுறதுக்கு இடம் வேணும். சரிங்க. மலைகள் வந்து இது தொட்டிலுங்களா? ஆமாம். நல்லா பாருங்கள், தொட்டில் எப்படி வெட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே கிச்சன் இருக்கு, அப்படியே ஒரு கிளான்ஸ். அடுப்பு சிலிண்டர்லாம் எதுவும் கிடையாதுங்க? இல்லை சிலிண்டர்லாம் கிடையாது. சிலிண்டர் கிடையாதுங்க, கரண்ட்டு கிடையாது. நல்லா விறகடுப்பில் தான் சமைச்சுக்கிறாங்க. பானையெல்லாம் பாருங்க, மேலே பாருங்க. அதான் என்னங்க போட்டு லைட் எடுத்துக்கிட்டீங்க. என்னங்க அதில் ஏதாவது தமிழில் எழுதியிருக்கு? ஆலம்பழ வத்தலுங்களா? பயிறு தட்டுக்கொட்டை வற்றல். ஆலம்பழ வற்றல். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆமாங்க. இது முதல் எத்தனை ஏக்கராங்க? 4 ஏக்கர். 4.5 ஏக்கர் நீங்கள் வாங்கி வந்திருக்கீங்க இல்லைங்களா? 4 ஏக்கர். அதுலேயுமே ஒரு 2 ஏக்கரை மட்டும் கொடுத்துட்டோம். சாலை இது அது தொட்டி இது எல்லாம் கட்டுறதுக்கு போக்குவரத்து இந்த குடிக்கிற தண்ணி தொட்டி இது எல்லாமே மழைநீர் சேகரிப்பு இப்படி தான் கொண்டு வந்துக்கிறீங்க இல்லைங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக இவங்க கொஞ்சம் தண்ணி சேகரிக்கிறாங்க. இதிலேருந்து வந்து இதில் அப்படியே இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி, இது ஆக்சுவலாக ஃபில்டர். இதுக்கு கீழே வந்து அவங்க ஃபில்ட்ரு பண்ணுவாங்க போல். ஆனால் நிலக்கரி இதெல்லாம் கரியெல்லாம் போட்டு மணல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை இது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக என்ன ப்ராசஸிங்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக அவர் இருந்திருந்தாருன்னா நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் தான் அப்படியே பைப் வந்து இதுலேருந்து தகரம் போட்டு எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து பைப் போட்டிருக்காங்க. தண்ணி எப்படிலாம் சேகரிக்க முடியுமோ அப்படிலாம் சேகரித்து வச்சுருக்காங்க. ஏங்கண்ணா இதில் கறி இதெல்லாம் போட்டு மணல்லாம் போட்டுறீங்க எதுக்குங்க? கறி மணல் வந்து தண்ணி வந்து கிடாது இருக்குது. தண்ணி கிடாது இருக்குது. ஓ பார்த்துங்க.
கெடாமல் இருக்கிறதுக்குங்களா? இதுலேருந்து வந்து இதில் வந்து ஃபில்டர் ஆகி அப்படியே உள்ளே போயிருங்களா? தொட்டிக்குள்ளே போயிருங்க. சரி சரி சரிங்க. அதுக்கு தான் மணலும் கறியும் அது கீழே வந்து வலை போட்டிருக்கீங்க. இந்த கொசு வலை போட்டுக்கிறோம். சரி 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 சரி. ஜல்லி அப்புறம் கறி போட்டு தண்ணி இதாகி போயிடும். சரி சரிங்க. இது எல்லாமே முழுக்க அண்ணா தான் பண்ணதுங்க. அவரு தான் இப்போ நிறையா படிச்சுட்டு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. சரி சரி சரிங்க. சரி, நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்ருக்குங்க. இதுக்கு பேர் என்னங்க ஐயா சொல்லுவாங்க? இல்லை இதுங்க, இந்த கல்லுக்கு பேர் ராகிக்கல். இங்கே வந்து ராகிக்கல், நிறைய இடத்துல எந்திரம்னு சொல்கிறாங்க. இது ராகிக்கல் வந்து ராகி நெரிக்கிறது. அதுதாங்க. பாருங்க தொட்டிங்க. அப்படியே வந்து அப்படியே உள்ளே வருது இல்லைங்களா? ஆமாம். இப்போ தண்ணி இருக்குங்களா? தண்ணி இதில் இல்லை, அதில் இருக்குது. ஓ, இது வந்து ஒரு யூனிட்டுங்க இல்லைங்களா? இதில் வந்து தண்ணி காஞ்சி தண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமாம், தண்ணி இப்போது ட்ரையாக இருக்குங்க. இன்னொரு தொட்டி அங்கே இருக்குங்களா? கிணத்துலேயும் தண்ணி இல்லை. கிணறு நீங்களே போட்டீங்களா? நாங்களே தான் வெட்டினோம். சரி சரி சரிங்க. வேலை ஆள் விட்டு வெட்டுச்சு. ஒரு 10-20 அடி பக்கம் சேரு. அப்புறம் இதில் தண்ணி இல்லை, மேட்டு பகுதியாச்சு இது போயிடுச்சு தண்ணி. இப்போ இந்த மழை தண்ணி வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுங்களா? இப்போதைக்கு போதுமான, அதுக்குள்ளே மழை பேஞ்சிருங்க. அது மழை வர வர நீங்கள் அதை அப்படியே 2 டேங்க்லையும் தேக்கி வச்சு நீங்கள் அதை அப்படியே பயன்படுத்திக்கிறீங்க இல்லைங்களா? ரொம்ப ட்ரையான மழையே இல்லை அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்களா? அந்த நாராயணோட ஒரு வருஷம் நடந்தது. தண்ணி கொண்டு வாங்கி ஊற்றினோம். வாங்கிட்டீங்க. ஊரில் தண்ணி பத்தாத, இந்த இதில் குடி தண்ணி பத்தாத இருந்தபோது அப்போது லோடு வாங்கி ஊற்றினோம். அப்புறம் அதுக்குள்ளே மழை வந்துடும். இப்போ இந்த மழை பேஞ்சு நின்றுலேருந்து இப்போ இதுதான் தண்ணி இப்போ மழை பேஞ்சு நின்று இருக்குது. ஒரு 6 மாதம் இருக்கும், 4-5 மாதம் இருக்குங்களா? ஆனால் அது வரைக்கும் மழை இப்போ இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சேமித்து வச்ச தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? 100க்கு 100 சேமித்து வச்ச தண்ணி தான் யூஸ் பண்ணி. வெளியில் வாங்கலை இது வரைக்கும்? வாங்கலை. சரி சரி சரி. வரைக்கும் வாங்கலை இல்லைங்களா? ஆமாம். பாருங்க, இவங்களுக்கு தக்காளி, மிளகா, கீரைலாம் போட்டுருக்காங்க. முருங்கை மரம் மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் வச்சுருக்காங்க. இது என்னதுங்க? அது கறி. சரி, துணி உங்களுக்கு தேவையான துணி தைச்சிக்கிறதுங்களா? நெஞ்சிக்கலாம். இதுதாங்க அவங்க பயன்படுத்துகிற தறின்னு சொன்னாங்க. ஸோ அந்த தறியில் பாருங்கள், அந்த நூல் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த காந்தி தாத்தா யூஸ் பண்ண அந்த ஒரு இது வருது பாருங்கள், இந்த சுற்றுறது ராட்டைன்னு சொல்லுவாங்க. பட் இப்போது யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா தறியெல்லாம் ஓட்டியிருக்காங்க. பரவாயில்லைங்க, முற்றிலுமாக தற்சார்பு. ஈவன் துணியை கூட அவங்களே தயாரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படுற விதமாக தாங்க இருக்குது. இப்போதைக்கு ஏதோ சின்னதாக ஒரு துணி தான் தயாரிச்சிட்ருப்பாங்க போல். ஸோ நூலெல்லாம் பாருங்கள், இந்த நூலெல்லாம் சின்ன வயசில் பார்ப்பேங்க, அப்படியே ஆசையாக இருக்கும். என்னடா அழகாக இருக்குது நூல் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும் அது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக அதில் பைண்ட் பண்ணிவிட்டு, அதாவது சுற்றிட்டு அதிலேருந்து அப்படியே எடுத்து அந்த இடத்துல வந்து அந்த தறி நெய்கிறது வந்து நடக்குங்க. இது வந்து முழுக்க பார்த்திங்கன்னா கையிலேயே நெய்கிறது. ஸோ வேறு லெவலில் வச்சுருக்காங்க இது. ஸோ நிறையா ஃபேமிலி வந்து அதாவது துணி நெய்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இல்லை நான் சொல்லலை, நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பரவாயில்லைங்க, வேறு லெவலில் இருக்காங்க இவங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தற்சார்பு அப்படின்னா இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்குள்ள வந்து துண்டு வேட்டி மாதிரி தான் இப்போ இது நெசவு ஆகிட்டு இருக்குது. அப்படி வேறு ஏதாவது சீலை போட்டு நெய்யணும்னாலும் நெஞ்சிக்கலாம். உங்கள் துணியை வந்து இங்கே தயாரிச்சுக்கிறீங்க? ஆமாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லைங்க? ஆமாம், ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. டோட்டலாகவே நம்ம ஒரு ஊரே தற்சார்பாக பார்த்துருக்கோம். இங்கே ஒரு குடும்பம் மட்டும் தற்சார்பாக இருக்குது. மண்ணி செவலையே ஒரு தட்டி மாதிரி இது பண்ணி விட்டு கல்லுலேயே அப்படியே வச்சு செவரு கரைச்சி அணிஞ்சு வச்சு இந்த ரூம் அப்படியே தான் கட்டுச்சு. இதெல்லாம் நீங்களே தான் பண்ணீங்க? பெங்களூர்காரர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். ஒரு குடும்பம் வந்து இப்படி மாதிரி இப்படி கட்டி இப்படி மழையிலிருந்து இது ஒழுங்கிருது அப்படியே கட்டி.
இடையில கல் மண் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இடையில கல்லும் மண் வச்சுருக்காங்க. கல் வச்சுட்டு ஏன்னா வெறும் மண் வச்சோம்னா கரைஞ்சிரும் இல்லை அப்படியே விழுந்துரும்ல, அதனால் கல் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வச்சுட்டு அது மேலே மண் வச்சு பூசியிருக்காங்க ஃபுல்லாக. அது தொட்டிங்களா? ஆமாம், அது தொட்டி. இதில் ஒரு 10,000 லிட்டருங்க. இதில் 1 லட்சம் தொட்டி. 1 லட்சங்களா? ஓஹோ. இங்கே பாவக்காய் குடி, ம், பாவக்காய் கீரை. அந்த பரன் மாதிரி இருக்கிறதுங்க அது வந்து சும்மா போய் இப்போ இந்த கடல்களில் போட்டுங்க, அது மேலே நாம் போய் படுத்துக்கலாம், பேட்டரியே அடித்து பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓ, இங்கே வனவிலங்குகள் வருதுங்களா? வரும். பன்னி வரும், மான் வரும், முயல் வரும், நேச்சுரலாக இந்த இதுதான் வரும் அதிகமாக. ஓ, பன்னி முயல் யானையெல்லாம் வரது இல்லைங்க? யானை ஏதோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு பட்டாசு வெடிச்சதுன்னா அது ஏதோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் வரும். 2 தடவை வந்திருக்கு, பார்த்துருக்கோம். ஆனை 2 தடவை இங்கே வந்திருக்குங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் காடுகளுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குதுங்க. இந்த இப்போ இவங்க இருக்கிற இடத்துக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பெத்திக்குட்டைன்னு ஒரு மெயின் ரோடு ஒன்று பிரியுது. அந்த ரோடு தான் வந்து இந்த மலை தொடர்களை வந்து பிரிக்கிறதுங்க. அந்த ரோடை தாண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தெங்குமாடா காடோட பேக் சைடுங்க. அதாவது கருக்கியூர் கோத்தகிரி இருக்குது பார்த்தீங்களா, கீழ் கோத்தகிரிக்கு இந்த பக்கம் வந்து தண்ணி வருது பாருங்க. சரி வேஸ்ட் பண்ணாதீங்க. மழை தண்ணி இப்போ நிற்கிறது எல்லாமே தொட்டிங்களா? அது பாலுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? பாலுக்கு வந்து இங்கே மாடு வந்து கன்று போட்டுது. அப்புறம் வந்து பாலுக்கு வந்து தாய்ப்பாலை இதை கொடுத்து இது பண்ணோம். அது பத்தாதுன்னா கொஞ்சம் வாங்கி காட்டினோம் பக்கத்து தோட்டத்தில். அப்புறம் மாடு ஒன்று வாங்கி அப்புறம் அதுக்கு ஒன்றே காட்டினோம். அவனுக்கு சரியான பால் கொடுக்கல, பூரா அந்த கூழ் தாய்ப்பால் தான் சரியாயிடுச்சு. அது இப்போ பால்னா உங்களுக்கு மாடு இருக்குது, நீங்கள் அதுலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. அதில் எடுத்துக்கிறோம். உங்கள் தடம் மாற்றி தண்ணி இல்லைன்னா அது வரும். சரி ஆற்றை தாண்டிச்சுன்னா சரி வரும். ஏதோ 2 தாட்டி பார்த்தோம். பெத்திக்குட்டை பக்கம் தானே இங்கே இருந்து? அதான் பக்கம் தான். பெத்திக்குட்டை வந்து நம்ம ஆனக்குளத்தில் எப்போவுமே தண்ணி குடிக்க வரது இல்லைங்க, குடிக்கிறக்கு வரல. அந்த மாதிரி பெத்திக்குட்டையிலையுமே 90% யானைகள் வந்து பெத்திக்குட்டையில தான் தண்ணி குடிக்கணும். அப்போ அங்கே ஏதாவது தோட்டத்துக்குள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா வழி மாறி பட்டாசுக்கு எதாவது வெடிச்சதுன்னா வாங்கிச்சுன்னா அப்புறம் தடி மாதிரி இங்கே வந்து அங்கே ஏதாவது விரட்டும் போது வழி மாதிரி வந்தால் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பைப்பை எடுத்து சேகரித்து வச்சு இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறையா தொட்டிகள் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இந்த சேகரிப்பு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இவங்களுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக கற்றுட்ருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்களும் அந்த விஷயத்தை கற்றுக்குவீங்க. ஸோ இதிலேருந்து தண்ணி வந்து இதை ஃபில் பண்ணுறாங்க. இதிலேருந்து அந்த பக்கத்தில் ஒரு பைப் லைன் வருது பாருங்கள். இந்த பைப் லைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதிலேருந்து வர தண்ணியை இதுலேயும் சேமித்து வைக்கிறாங்க. அதுலேருந்து அப்பப்போ போட்டு இதையும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை முடிஞ்சது போக மிச்சம் இருக்கிறது தான் அந்த பக்கத்தில் ஒரு தொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த தொட்டியில் வந்து சேகரித்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே பார்த்தோம்ல, அந்த தொட்டியில் வந்து சேகரித்து வைக்கிறாங்க. ஸோ சேகரிப்பு அப்படின்றதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா சேகரிப்போடைய முக்கியத்துவம் தெரிஞ்சனால தான் இந்த 5 வருஷமாக அவங்க வந்து தற்சார்பில் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இவர்கிட்ட கேட்கும்போதும் சொன்னார், எங்களுக்கு இந்த வாழ்க்கை தாங்க பிடிச்சிருக்கு. சிட்டிக்குள்ளே வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறையா சம்பாதிக்கணுன்னு ஒரு ஆசை வரும். நிறையா சம்பாரிச்சிட்டா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். அதனால் கடன் வாங்குவோம். அதனால் நம்மளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், மன கஷ்டம், பண கஷ்டம்னு நிறையா கஷ்டங்கள் வரும். அப்படி எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் நாங்கள் 10 ரூபா இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொன்னாங்க. கேட்குறதுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானும் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி தாங்க ஆசைப்பட்டேன். தனியாக ஒரு இடம் இருக்கணும், ஒரு 50 சென்ட் இருந்தாலும் போதும். அதில் அந்த சின்ன சின்ன செடிகள் வச்சு நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம வெள்ளாமல் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அதனால் நீங்களும் ஒரு குடும்பமாக அப்படி இருக்கும்போது என்னுடைய இப்படி இருந்தால் நான் இப்படி தான் இருந்துருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆசைங்க. நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வந்து குழந்தைங்க யாராவது வந்தாங்கன்னா இவங்க தங்கிக்கிறதுங்க. தையல் மிஷினு என்னென்னவோ வச்சுருக்காங்க. ஸோ சோலார் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. எங்க இந்த இடத்துக்கு அவர் வச்சிருக்கிற பேர் இதயவனம். இதயம் உங்கள் இடத்துக்கு இதயவனம் பேருங்க. வரவுக்கு வரைக்கும் இங்கேருந்து தான் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்புறம் அங்கே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேலையை ரிஜெக்ட் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இங்கே தான் பண்ணியிருக்காருங்க. இங்கே தான் 4 வருஷம் இங்கே தான் முழுக்க இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓ சரி சரி. அப்புறம் அங்கே வர சொல்லி தந்துடும் பண்ணாங்க. அப்புறம் சரின்ட்டு கண்டை வற்றல், சுண்டை வற்றல், சுண்டை வற்றல், சுண்டக்காய் இருக்குல்ல, இது அரப்பு.
அரப்பு. இது என்னதுங்க? இது 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 இந்த பல்பொடி இதுக்கு பல்பொடிக்கு பொடி வச்சுருக்கேன். இது ஆவாரம் பூ. அது ஆவரம்பூ. ஆவாரம். அது என்னென்ன? அது இது தேங்காய். இது வந்து இந்த துணி இது வாஷ் பண்ணுறதுக்கு. வாஷ் பண்ணுறது. இது இது வேப்பலை. இது ஓ. இது என்னதுங்க அது? இதுங்க விளக்கு மாதிரியே இருக்கு. விளக்கு தாங்களா? இது ஆமாம். ஓ, சிம்னி விளக்கு. சிம்னி விளக்கா? ஆமாம். முன்னாடி டிசைனாக வருங்க. நான்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது திரி மேலே விட்டு இதில் எண்ணெய் ஊற்றி விட்டா இல்லை இது அதான் அது இதில் அது ஏகப்பட்டது. இது இதுதான் வருமானம். இந்த கோழி, ஆடு, மாடு, கோழி வச்சு ஆடு 2 வச்சுருக்குறோம். இதுதான் எல்லாம் அப்படியே ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பாதி செடி வந்துருக்குது. இந்த இலுப்பு மரச்செடி, இந்த புங்கஞ்செடி, இந்த என்ன அது பூவரசனால நிறைய போட்டோம். 2-3 லைன்கள் நிறைய போட்டோம். இப்போ அப்படியே பட்டு போச்சு. வேறு அதில் மரம் எல்லாம் இருக்கும். வேறு அதில் அது பார்த்தா தெரியும். லைனில் பார்த்தா காப்பாற்ற முடியல. காப்பாற்ற முடிஞ்சதில் வேறு ஒரு 5-6 செடி இருக்குது. ஒரு நாகமர செடி அதில் லைன் பார்த்தா தெரியும். இது கோழி அடைச்சிக்கிறது. ஓ, கோழி எத்தனை கோழி இருக்கும்? கோழி சும்மா ஒரு 10 கோழி தான் இருக்கும். மழை எப்போ வருதோ அப்போ தான் அந்த மாதிரி இருக்குது. மானாவாரி. இது வந்து இயற்கை விவசாயம் தான். நல்ல மழை வந்தால் கொஞ்சம் அதிகமான விவசாயம் பண்ணுவீங்க இல்லைங்க? நல்ல மழை வந்ததுன்னா இது ஒரு 3 மாதத்தை வெள்ளாமை. ஒரு 6 மாதம் வெயிலும் 6 மாதம் மழை காலமாக இருக்குது. அது விட்டு விட்டு பெய்யும் மழை. அப்புறம் அது குளிர் காலத்தில் அப்போ பெய்யி அப்புறம் மழை எந்த நேரத்துக்கு வரும் என்ன நேரத்துக்கு போகுங்கிறது தெரியாது. அதனால் இப்போ அதை பற்றியும் இது படிச்சுட்டு இருக்கிறோம். சரி ஐயா, ஒரே வார்த்தையில் இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருக்கு. சரி பிடிச்சிருந்தாடி தான் இந்த போர்டை இதில் இறங்கி அதான் இப்போ 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கட்டி முடித்து ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போது இந்த 5 வருஷத்தில் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம வந்து விவசாயம் பண்ணணும், எந்த அளவுக்கு லைஃப் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் கேட்க முடியுங்க. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. இந்த வாழ்க்கை தற்சார்பாக இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிடிச்சிருக்கு. வந்து இதில் இருந்து இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்கமாக இருக்கிறவங்களுக்கு ஓகே இதாகிருக்கு. அதான் அவங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து இது என்னடா இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். வெளியே இருக்கிற சிட்டிக்குள்ள இருக்கிறவர்கள் வந்து பண்ணுறான்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுலேருந்து பழக்கம் ஆயிடுதுன்னா அப்புறம் இதுவே நார்மலாகிடும். கரெக்டுங்க. ஏன்னா இதிலிருந்து இவங்களால எதுவுமே பெருசாக சம்பாதிக்கவும் முடியாதுங்க. பெருசாக வீடு கட்ட முடியாது, இடம் வாங்க முடியாது, இதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது மற்ற சிட்டியில் இல்லை மற்ற மனிதர்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் போயிட்டே இருக்குங்க. ஆனால் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், உங்களுடைய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பயன்படும். அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாஃப் வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாப்புல. 50,000 சம்பளம்லாம் வீட்டு வாடகை, தண்ணி வேறு, வீட்டு வாடகை, அந்த இது எல்லாம் கொடுத்து போகும். எங்களுக்கு அந்த செலவே இல்லை. அதான் ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா எங்களுக்கு போதுமான சாத்தியம்தான். அதான் ஒரு 50,000 செலவு பண்ணி அதை கொண்டு வந்து தண்ணி வரி, வீட்டு வரி, காட்டு வரி எல்லாம் கொடுத்து குடும்ப இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இது வாழ்க்கை தான் நல்லா சாத்தியமாக இருக்குது. கண்டிப்பாக 10 ரூபாய் இருந்தால் நம்ம குடும்பம் 4-5 பேர் சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். அதான் இந்த குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம், மரவள்ளி கிழங்கு, இந்த குச்சியெல்லாம் வெட்டுறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க. அதான் ஸோ இவங்க வந்து ஒரு சின்னதாக தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆமாங்க, மிக்ஸி, கிரைண்டர் எதுவுமே இல்லை. ஸோ ஆட்டாங்கல் இருக்குது, அம்மி இருக்குது. ஸோ இதில் தான் வந்து இவங்களுடைய மசாலா இதெல்லாம் ஆட்டிக்கிறது. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளாமல் தான் பண்ணுறாங்க. இவங்க டோட்டலாகவே ஃபுல்லாக தனியாக தற்சார்பாக தனியாக இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளாமை காடு தான். இந்த பக்கம் இதை தாண்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓதிமலை அப்படின்னு ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ஓதிமலை, அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட், இதெல்லாமே அந்த பக்கம் தாங்க வருது. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ இங்கே பாருங்கள், இவங்களே இந்த பானை செஞ்சுருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்திருக்கு. இது கீழே ஒரு மூடி மாதிரி வரும்னு நினைக்கிறேன். உடஞ்சிட போகுதுங்க. ஸோ பானை எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்கல்ல.
நல்லா காட்டுறாருங்க. போகலாங்க. சரி ஓகேங்க. 2 பானை செஞ்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் அப்படி ஒரு செலவோடு இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பாருங்க மாட்டு வண்டியில் வச்சுருக்காங்க. ஸோ பழைய காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலைநயம் இருக்குது இவர்கிட்ட. இந்த வெள்ளாமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறத தயாரிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது. ஏன்னா வந்து மழைநீர் அப்படிங்கும்போது நம்மளால் இதே போர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதிகப்படியான நம்மளால் தண்ணியை வந்து பயன்படுத்தியிருக்க முடியும். இதில் வந்து போர் போடல அப்படின்றதுனால இவங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதிக அளவில் வெள்ளாமை பண்ண முடியல. ஆனால் இவங்க வீட்டுக்கு வேணுங்கிற வெள்ளாமையை வந்து இவங்களே பண்ணி அதெல்லாம் அறுவடை செஞ்சு தனக்கு போக மிச்சம் இருக்கிறத வந்து வெளியில் இருக்கிற குடும்பங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்கும்போது கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இவங்க காசுக்காக நாங்கள் எதையும் கொடுக்கலைங்க. என்ன சின்ன சின்ன விஷயம் பண்ணுவோம் அப்படின்னா பண்டமாற்று முறையில் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். பண்டமாற்று முறைனா நாங்கள் ஏதாவது இங்கேருந்து ஒரு எண்ணெய் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு வருவோம், இல்லை அவங்க ஏதாவது கொண்டாந்து கொடுத்துட்டு இங்கேருந்து எண்ணெயை வாங்கிட்டோ இல்லை ஏதாவது எங்ககிட்ட இருக்கிறத வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. காசுக்காக இல்லைங்க, வேணால் பொருளை வந்து மாற்றிக்குவோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒரு 100 வருடங்களுக்கு பின்னாடி நம்ம போய் யோசிக்கிற மாதிரி இருக்குது அந்த பண்டமாற்று முறை இதெல்லாம் நடந்த அந்த காலத்துக்கு. ஸோ எப்படி இதை வந்து முழுக்க தற்சார்பில் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது என்ன ஏது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தற்சார்பில் இருந்து பழகணுங்க. சேமிப்பு அப்படின்றதோடைய அர்த்தமும் சேமிப்பு அப்படின்றதோடைய முக்கியத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்றதுனால நம்ம எதையுமே வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம பயன்படுத்தி தூக்கி போடுற அந்த வேஸ்ட்டு பொருள் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஏதோ ஒருத்தவங்ககிட்டருந்து நம்ம தட்டி பறிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதுதான் அர்த்தம். ஏன்னா இப்போ நம்ம வந்து எங்கெங்கேயோ இருந்த அரிசியாக இருக்கட்டும் இல்லை வந்து வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் அறுவடை செஞ்சு நம்மளோட தட்டுக்கு வருது. எத்தனையோ பேரை கிராஸ் பண்ணி தான் வருது. நம்மக்கிட்ட பணம் காசு இருக்குது, நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நம்மக்கிட்ட வந்துடுதே தவிர நிறையா பேரை கிராஸ் பண்ணி வரும்போது அவங்களுக்கு கிடைக்காம தட்டி பறிக்கப்பட்டது தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லலை காசு பணம் இருந்தால் எவன் வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு, பட் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருது. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேமித்து வைக்கணும். சேமித்து வைக்கிற பொருளை இந்த மாதிரி நம்மளுக்கு போதும் அப்படின்ற பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் முன்னேற்றி விடணும் அப்படின்றது தான் இந்த தற்சார்பு அப்படின்றதோடைய முக்கிய சாராம்சமே. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு ஃபேமிலி எடுத்திருக்கோம் அப்படின்னு. அந்த அண்ணா வந்து வெளியில் போயிட்டாங்களாமா. அந்த அண்ணா இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் அவர் எதனால் இதை பண்ணார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இன்னொரு நாள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நம்ம வந்து எடுத்து அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவை பற்றின விமர்சனங்களை சொல்லிடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I will meet you with my next super duper video. Until Tata, take care, bye. Pathi Padarma, safe, friends. Love you friends, love you all.